ஆனால் இப்போதும் எடப்பாடியார் மீது வெறியோடு இருக்கிற ஒரே ஆள் அண்ணாமலை. அவரை அரசியலை விட்டே அப்புறப்படுத்தியாக வேண்டும். கூட்டணியை விட்டு விரட்டியாக வேண்டும். அதிமுகவில் இருந்து எடப்பாடியை வீட்டிற்கு அனுப்பியாக வேண்டும் என தீவிரம் காட்டி வருகிறார். அண்ணாமலை அதிமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கவில்லை. அண்ணாமலையின் குடும்பத்தினர் அதிமுகவை நேசிக்கக்கூடியவர்கள். அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் டார்கெட். தான் அடியோடு ஒளிந்தாலும் பரவாயில்லை, அரசியலை விட்டே போனாலும் பரவாயில்லை, எடப்பாடியார், ஜோதிமணி, செந்தில் பாலாஜி போன்றவர்களை எல்லாம் ஒழித்துவிட்டு போக வேண்டும். இல்லையென்றால் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒருத்தரை ஒழித்துவிட்டால் கூட பரவாயில்லை என்கிற எண்ணம் அண்ணாமலை மனதில் ரணமாக பதிந்துவிட்டது என்கிறார்கள் அவரை முழுமையாக அறிந்தவர்கள். இந்த தேர்தலில் அதிமுகவை தோற்கடிக்க அண்ணாமலை, செந்தில் பாலாஜி போன்றவர்கள் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார் பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ். அடுத்து அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார். கொங்கு நாடு ஜனதா கட்சி. அது கொங்கு பகுதியில் மட்டும்தான் செயல்படும். கொங்கு மண்டலத்தில் எடப்பாடியா அண்ணாமலையா என்பதுதான் அங்கு அவர்களுக்குள் பிரச்சனை. அப்பகுதியில் 3 ஆபரேட்டர்: அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, செந்தில் பாலாஜி. அங்கு எடப்பாடி பழனிசாமியின் தளபதிதான் வேலுமணி. ஆனால் அந்த வேலுமணியை பாஜக ஹைஜாக் செய்து கொண்டது. வேலுமணியின் பிஜேபியின் தளபதியாக மாறிவிட்டார். எடப்பாடி பழனிசாமியா அண்ணாமலையா செந்தில் பாலாஜியா என்று வருகிற போது அண்ணாமலையும் செந்தில் பாலாஜியும் சேர்ந்து விட்டார்கள். எடப்பாடியை தனியாக விட்டுவிட்டார்கள்.